ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 23 மார்ச் இந்த வாரம் 29ஆம் தேதி மார்ச் வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத ஒரு அளவிற்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல, அதாவது வார ஆரம்பத்திலேயே சந்திரன் வளர்பிறை அமைப்பில் உச்சம் என்கின்ற ஒரு அதி உன்னத நிலையை அடைகிறார். இதை விட ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நடக்கக்கூடிய சுக்கிர மாற்றத்தின் மூலமாக ராசியில் சுக்கிரன் வருவது என்பது மிக புனிதமான நல்ல ஒரு சுபத்தன்மையை அடையக்கூடிய ஒன்று. ஒரு 10-20 நாட்களுக்கு சுக்கிரன் ராசியில் இருப்பது என்பது நினைத்ததை அடையக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்தை குருச்சுக்கிரர்கள் இருவரும் பார்ப்பதால் இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய அமைப்பு, காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வாரத்திலேயே இவர்தான் கணவர் அவர்தான் மனைவி என்கின்ற மாதிரியாக சில நிச்சய அமைப்புகளை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன் வரக்கூடிய அமைப்பில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாட்களும் பண வரவுகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு கையில் புழக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா குருச்சந்திர யோகம் 3ஆம் இடத்துல செயல்படுது. இந்த குருச்சந்திர யோகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்திறமை இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும், ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ் போட்டு பிரபலம் அடையணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள். 4ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சியாக வரக்கூடிய அமைப்பு. கடைசி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் நடைபெறுது. இந்த 3 நாட்களும் பார்த்தீங்கன்னா அம்மா சார்ந்த விஷயங்கள், அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் சிறிது நாட்கள் நீடித்து இருக்கக்கூடிய தன்மை. சுகம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய இந்த வாரத்திலேயே கிராஜுவலாக பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நிச்சயமான நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய சுப வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த வாரம் புதன்கிழமை 12ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். வார ஆரம்பத்திலேயே ராசியிலேயே சுபச்சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்க 1, 2, 3ஆம் இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் இருக்குது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாதுங்க. அதனால் இயல்பாகவே எல்லா விஷயமும் கொஞ்சம் நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. என்ன சுபக்கடன்கள் இதிலிருந்து ஒரு 20 நாளைக்குள்ளே கண்டிப்பாக வரும். சுபக்கடன்கள் வர்றது நல்லது தான். வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான கடன்கள், வாகன கடன்கள், சிலருக்கு வீடு அமையும், சிலருக்கு வாகனம் அமையும். ஒரு 20 நாட்களுக்குள்ளே சொல்கிறேன். பொம்பளை பிள்ளைக்கு அது சேர்த்து வைக்கணும், இது சேர்த்து வைக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு பொறுப்புள்ள பெற்றோராக இருக்கக்கூடியவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் நிவாரணங்கள், நிவர்த்திகள், உங்களுடைய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. ஆண் பெண் உறவுகள் ரொம்ப சுப அமைப்புகளோட இதுவரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான நெருக்கடியான சூழல்களில் இருந்து வந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து விடுதலைகள் வரக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. வார இறுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாட்டு பயணம், வெளிமாநில பயணம், அட்லீஸ்ட் மாவட்டம் விட்டு மாவட்டம் போகக்கூடிய சில சூழல்கள். இப்படி பயணம் போகிறதன் மூலமாக ஏதாவது நன்மைகள் இருக்குமா? கண்டிப்பாக நன்மைகள் இருக்கும். ஏன்னா இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லைங்களா? வளர்பிறை சந்திரன் வலிமையாக இருக்கிறார். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களும் சரியான மன உறுதி உங்ககிட்ட இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சில இடங்களில் பெரிய அளவில் இது பண்ணுவீங்க. என்ன எடுப்பீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் இவரை பாதிக்குமோ அவரை பாதிக்குமோ நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இல்லைங்க, எந்த முடிவு எடுத்தாலும் நம்முடைய நலனே முக்கியம், நம்முடைய குடும்பத்து நலனே முக்கியம், நம்முடைய கௌரவம் அந்தஸ்து முக்கியம்னு ஒரு தெளிவாக அப்படியே தைரியமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்புகள் வாரத்தின் இறுதி நாட்களான வெள்ளி, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இருக்குதுங்க. வேலை தொழில் அமைப்புகள்லாம் பெருசாக டிஸ்டர்ப் ஆகாது. சண்டை போட்டுக்கொண்டு இருந்த தம்பதிகள், காதலர்கள் கூட இணக்கமாக இருக்கக்கூடிய 2, 3, 4ஆம் இடங்களில் ராசிநாதன் வலுவாகவும் இருக்கக்கூடிய சுப வாரங்க இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 12, 1, 2ன்னு சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி வலுவாக இருக்கிறார். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவும் உங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் குருச்சந்திர யோகம் ராசியிலே ஏற்படுது. இதெல்லாம் விடங்க, உங்களுடைய சுக்கிரன் உச்சத்தில் இருந்த சுக்கிரன் இப்போது 11ஆம் இடத்திற்கு மாறி தன்னுடைய 5ஆம் வீட்டையே பார்க்கிறார். இந்த வாரம் புதன்கிழமை அது நடக்குது. ஒரு 10, 15, 20 நாட்களுக்கு அவர் சுக்கிரன் அங்கே ஒரு 3 வார காலத்திற்கு அங்கே இருப்பார்.
5ஆம் இடமும் 11ஆம் இடமும் புனிதத்தை அடைகின்ற காரணத்தினால் பிள்ளைகளால் கொஞ்சம் கஷ்டங்கள் தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த மிதனராசிக்கார பெற்றோர்களுக்கு குழந்தைகள் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல விதமாக படிக்கக்கூடிய அமைப்பு. ஸ்கூலுக்கு தான் போதா, காலேஜுக்கு தான் போதா, வேலைக்கு தான் போதா, எதுன்னே தெரியலையேன்றது கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இந்த குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய விதமாக நம்முடைய குழந்தைகள் ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடு உடையவர்கள் என்கின்ற பிள்ளைகளை பற்றிய ஒரு நிம்மதி இப்போது கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு. 5ஆம் பாவகத்தை இன்னொரு 10-20 நாளைக்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க. அதனால் அதிர்ஷ்டம் செயல்படும் இளைய பருவத்தினர் எல்லாருக்கும். காதல் வரக்கூடிய வாரம் அந்த வாரம். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் இளைய பருவத்தினருக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு மிதனராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. ஏற்கனவே ஒரு லவ் இருந்ததுங்க, அஷ்டமச்சனியில் அதை போயிடுச்சுங்க, என்னதாச்சு பிரேக்கப் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாழ்க்கை. என்னதான் காதல் தோல்வி அடைந்தாலும் கல்யாணம்னு ஒன்று இருக்கு இல்லையா? கல்யாணத்தில் முடியக்கூடிய காதல் அல்லது இவர்தான் வாழ்க்கை துணை என்கின்ற காதல் ஒன்று வர வேண்டும் இல்லையா? அது சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கிய அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை, லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்புகள். எது லட்சியம் என்றது தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்திக்கு ஏற்ப தான் பலன்கள் நடக்கும். லட்சியங்கள் மனசில் வரும், நல்ல மனசில் எண்ணங்கள் வரும், திட்டங்கள் நல்லா இருக்கும். கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, இப்போ நிம்மதியாக தாங்க இருக்கிறேன், பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லைங்க, எதையும் சமாளித்து விடுவேன் என்று சொல்லப்படக்கூடிய நினைக்கக்கூடிய அருமையான வாரங்க. சந்திராஷ்டமம் இல்லாத இந்த வாரம் மிதுனத்தினர் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் என்கின்ற அமைப்பில் அட்டகாசமாக அந்த வாரம் ஆரம்பிக்குது. வளர்பிறையில் இருக்கிறார், பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். வார ஆரம்பத்தில் சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்க, வார இறுதியில் ராசியிலேயே அவர் ஆட்சியாக பௌர்ணமிக்கு அருகே வருவது மிகப்பெரிய கொடுப்பினையான ஒன்று. அப்படியே பாருங்க, அப்படியே உத்தரத்தை நோக்கி அப்படியே போய்கிட்டு இருப்பார். பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடகராசிக்காரங்க ஒரு 3-4 வருஷமாக, குறிப்பாக பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூசத்துக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வரல. இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் படாத பாடுபட்டீங்க இல்லையா? அப்போது இழந்தது உயிரிழப்பை தவிர மற்றவை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரெக்கவர் பண்ணக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சரி, வாரம் நல்லா இருக்குது, இவர் நல்லா சொல்லிட்டார் ஜோசியர், வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கிடலான்னு சொன்னால் அதெல்லாம் சரியாக நடக்காதுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப, உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புகளுக்கு ஏற்ப, நடக்கின்ற தசாபுக்திகளுக்கு ஏற்ப தொட்டது துலங்கக்கூடிய அருமையான வாரம் இந்த வாரம். ராசிநாதன் உச்சம், வார இறுதியில் ராசிநாதன் ஆட்சி. 12ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். என்ன வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், வீடு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும், பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும். வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அது வீடு கட்டுறதுக்கான ஆரம்பங்கள் இருக்கும். வண்டி வாகனம், இளைய பருவத்தினருக்கு வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் முழுவதுமே ஒரு நாளை கூட நான் இதாக சொல்ல மாட்டேன், உண்மையிலேயே நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. சந்திராஷ்டமம் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக கிடையாது. இன்னும் ஒரு வாரம் ஆகும் உங்களுக்கு. ஆக எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மை, முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை என எல்லா நிலைமைகள்லையும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு, கடன் தீரக்கூடிய அமைப்பு, நோய் தீரக்கூடிய அமைப்பு, மனதில் சில உற்சாக அமைப்புகள், சுற்றி இருப்பவர்களால் சில நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரர்களுக்கு விடியல் வந்துவிட்டது, விடிவு வந்துவிட்டது என்பதை மனம் ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல வாரங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.